கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதல் கூறி வரவேற்கிறேன். இன்று என்ன ஒரு தலைப்பின் கீழாக நாம் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்க போகிறோம் என்றால், பேராசை. அதாவது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிரீடினஸ். வாழ்க்கையில எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்த அடையணும். பேராசைங்கிறது அப்படிங்கிறது வெறும் பணத்தை மாத்திரமே இல்லாம, ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா புகழை தேடி போவாங்க. எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா பணம்ங்கிறது ஒரு சில விஷயங்கள் அவசியம்தான். ஆனா பாத்தீங்கன்னா, அது நமக்கு போதும் அப்படிங்கிறது நம்ம எண்ண மாட்டோம். இன்னும் நமக்கு அதிகமா வேணும், வேணும், வேணும்ன்ட்டு பேராசைப்படுவோம். அது மட்டும் இல்லாம, பேரு, புகழும் இருந்தாலும் கூட, அது எனக்கு மாத்திரம் தான் அதிகமா கிடைக்கணும் அப்படின்ட்டு கூட நாம எதிர்பார்க்கக்கூடியவர்களா நம்ம சம்டைம்ஸ் இருக்கலாம். சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா, பேராசைக்குள்ள வருது. வெறும் பணம் மட்டும் தான் பாத்தீங்கன்னா, ரொம்ப நான் எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிறது, என் சொத்து சுகம் நான் எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிறது மட்டுமே பேராசை கிடையாது. ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரணும். அதுவும் நான் நான் மட்டும் தான் அதுல பெரிய ஆளா தெரியணும். மத்தவங்க எல்லாருமே எனக்கு கீழ தான் இருக்கணும். எனக்கு இருக்கிற எல்லாமே நான் பாத்தீங்கன்னா, எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். எல்லாருமே நினைக்கிற நடக்கிறது நம்ம நினைக்கிறது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா பாத்தீங்கன்னா, அது நம்ம சுயநலமா எப்பவுமே நம்ம யோசிக்க கூடாது. நான் மட்டும் தான் சந்தோஷமா இருக்கணும். எனக்கு தான் எல்லா விதமான பேரு, புகழ், செல்வம் எல்லாமே கிடைக்கணும். என்னுடைய உற்றார் உறவினர்களை காட்டிலும் நான் தான் மெச்சிக்கொள்ளணும். கூட வேலை செய்றவங்க எல்லாரும் காட்டிலும் நான் தான் பெரிய ஆளா இருக்கணும். அப்படிங்கிற ஒரு எண்ணம் பாத்தீங்கன்னா, நமக்கு எப்பவுமே இருக்கக்கூடாது. அது எல்லாமே பாத்தீங்கன்னா, பேராசை கீழ நமக்கு வருது. வாசிக்கலாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் வசனம் 15. இயேசு கிறிஸ்து இங்க பொருளாசையை குறித்து, பேராசையை குறித்து என்ன சொல்றாருன்னு பாருங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் வசனம் 15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவனல்ல என்றார். சோ நம்மள இப்போ நம்மளா இருக்கோம். நமக்கு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆஹ் பணமும் பேரோ புகழோ இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்படியே இருந்தாலும் நாம பாத்தீங்கன்னா, அது போதும் பிதாவே, எனக்கு நீர் கொடுத்தமைக்காக போதும். நம்ம போன வாரம் கூட அன்னன்னைக்கு ஒரு ஒரு நாளைக்கு வாழுங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம். நாளைக்காக கவலைப்படாதீர்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக நம்ம போன வாரம் பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய வேதத்தை நம்ம தியானித்தோம். சோ இயேசு கிறிஸ்து அதே இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். நமக்கு கர்த்தர் ஒண்ணு கொடுக்குறாருன்னா, அது எனக்கு போதும் பிதாவே, நீர் எனக்கு கொடுத்தமைக்காக நன்றி. இல்ல எனக்கு இது பத்தல, இன்னும் வேணும். அதுதான் பாத்தீங்கன்னா பேராசை. அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த தாழ்ந்த வைத்து நாம சிக்கனமா வாழ கத்துக்கணும். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். ஜீவன் அல்ல. ஜீவன் இங்க எந்த ஜீவனை பத்தி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நித்திய ஜீவனை பத்தி, ஆவிக்குரிய ஜீவனை பத்தி சொல்றாங்க. ஒரு சில பேர் காசு பணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல்ல போய் அவங்களுக்கு தேவையான எல்லா நன்மையான காரியங்களும் நல்லா ஒரு சிகிச்சை எடுத்துக்கணும். ஆனா அது ஏழை அதாவது கீழ்மட்ட மக்கள்லாம் பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு சிகிச்சைலாம் பெற முடியாது. எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு இருப்பாங்க. ஆனா இதே காசு பணம் இருந்தா அவங்க நல்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் போலாம். ஆனா அதுலயே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சிகிச்சை எடுத்து அவங்களுடைய வாழ்நாள கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அவ்வளவுதான் உங்களால பண்ண முடியும். அந்த ஜீவனை பத்தி, அந்த நம்ம ரொம்ப நாளா இந்த பூமியில வாழ்கிற ஜீவனை பத்தி இங்க கர்த்தர் சொல்லல. இயேசு கிறிஸ்து சொல்லல. நமக்கு பாத்தீங்கன்னா, நமக்கு கர்த்தர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை கொடுக்க இருக்கிறார். ஏன்னா பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தையும், வானத்தின் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவனை குறித்துதான் இங்க இயேசு கிறிஸ்து பேசுகிறார். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அப்ப நம்ம பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான காரியங்கள் என்ன அப்படின்னா, நம்ம பூமியில இப்படிப்பட்ட ஒரு பேராசைப்படுவதற்கு, சொத்துக்களை சேர்த்து வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம முடிந்த அளவுக்கு நம்ம மத்தவங்களுக்கு உதவி செய்யும்போது, காணிக்கை கொடுக்கும்போது, கர்த்தர் ஆட்டோமேட்டிக்கா நம்மளை உயர்த்தக்கூடியவர். அங்க ஏழை விதவையும் பாத்தீங்கன்னா ஆண்டவர் இடத்துல காணிக்கை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மற்ற மக்களும் பாத்தீங்கன்னா காணிக்கை செலுத்துறாங்க.
ஆனா மற்ற மக்கள் வந்து பாத்தீங்கன்னா, தங்களுடைய பரிபூரணத்துல இருந்து எடுத்து குடுக்குறாங்க. அவங்க வந்து ஒரு ஒரு மாசம் ஒரு ரூ. 10,000 இல்லன்னா ஒரு ரூ. 10,000 வருதுன்னா, அதுல இருந்து ஒரு 10% கொஞ்சம் எடுத்து குடுக்குறாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, அவங்களோட செலவுக்கு போக மீதியானத எடுத்து கொண்டு போய் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துறாங்க. ஆனா அந்த ஏழை விதவை வந்து பாருங்க, தன்னுடைய ஜீவியத்துக்கு இருந்த அதாவது அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட இல்ல அவங்க கிட்ட. சோ அப்படிப்பட்ட காச கொண்டு போயிட்டு, ஆம் ஆ இயேசு கிறிஸ்துவுக்கு காணிக்கைய செலுத்தும்போது, எல்லாரை காட்டிலும் அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா, உயர்த்தப்படுறாங்க. சோ நாம வந்து பாத்தீங்கன்னா, எப்பவுமே நெறைய சேர்த்து வைக்கணும், பணம் சேர்த்து வைக்கணும் அப்படின்ட்டு நம்ம நெறைய விஷயங்கள் யோசிச்சுக்கிட்டு இருப்போம். நான் அத பத்தி கூட இன்னைக்கு நான் வந்து சொல்லப் போறேன். வேதாகமத்துல நெறைய உதாரணங்கள் இருக்கு. பேராசையினால எத்தன பேர் அழிஞ்சிருக்காங்க. அது எல்லாமே நமக்கு வந்து ஒரு பாடமா இருக்கு. இது நம்ம சும்மா கிடையாது. இது சிறு வயது முதல் கொண்டு நம்ம நெறைய விஷயங்கள நம்ம வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். எனக்கு மட்டும் தான் எல்லாமே. யா ஆ அது பேரா இருந்தாலும் சரி, புகழா இருந்தாலும் சரி, நான் தான் எல்லார விட பெரிய ஆளா காமிக்கணும். ஒரு ஃபங்ஷனுக்கு போறோம் அப்படின்னா, நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இங்கிலீஷ்ல வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க. எல்லாருமே என்ன தான் வந்து பார்க்கணும். அந்த அளவுக்கு நாம வந்து ஒரு 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 நப்பாசைன்னு சொல்லலாம். நெறைய விஷயங்கள நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 5. இந்த பேராசைய வந்து பார்த்தீங்கன்னா, நாம ஒரு விக்கிரக ஆராதனைக்கு வழிவகுக்குது. இல்லைங்க பிரதர், நான் வந்து பிதாவாகிய தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கேன். நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ அவருடைய குமாரன் என்று ஏற்றுக்கொண்டிருக்கேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரட்சிப்பு குடுக்கிறவரு. அவர்தான் என்னுடைய ரட்சகர்ன்னு நான் ஏற்றுக்கொண்டிருக்கேன். அப்புறம் எப்படிங்க பிரதர் நான் வந்து விக்கிரக ஆராதனைக்கு போக முடியும்? அப்படின்னு நம்மள்ள கேட்கலாம். ஆனா நல்லா யோசிச்சுக்கோங்க. இந்த பேராசை, பண ஆசை அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விக்கிரக ஆராதனை தான். அதான் இங்க சொல்றாரு பாருங்க. ஆகையால் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 5. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை. அடுத்தது வருது பாருங்க. விக்கிரக ஆராதனையான பொருளாசை. பாருங்க, பொருளாசை, பேராசை இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, முக்கியமா பொருளாசை. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு விக்கிரக ஆராதனை குறிக்குது. நம்ம அ இயேசு கிறிஸ்து கூட சொல்லியிருப்பார். 2 எஜமான்களுக்கு நாம வந்து ஊழியம் செய்ய முடியாது. 2 எஜமான்கள் என்ன அப்படின்னா, உலகத்துல இருக்கிற செல்வம் ஒண்ணு. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன். நாம வந்து பாத்தீங்கன்னா, ஆ அந்த உலகத்துல இருக்கிற செல்வத்த விக்கிரகத்துக்கு ஒப்பிடுறார். விக்கிரகத்துக்கு ஒப்பிட்டா மட்டும் தான் அத நம்ம வந்து வணங்க முடியும். வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து அந்த விக்கிரகத்த நம்ம எப்பவுமே வந்து கிட்டி சேரவே கூடாது. பிதாவாகிய தேவன மட்டும் தான் நம்ம வந்து வணங்கணும். அவருக்கு ஆராதனை செலுத்தணும். அதான் இங்க சொல்றாரு பாருங்க. விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளில் பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்க. கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா நாம வந்து பாத்தீங்கன்னா, இதுல இருந்து எப்படி விடுபடணும் அப்படிங்கிறது இனி வரும் வசங்கள நான் உங்களுக்கு சொல்றேன். எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா, ஆ எனக்கு இது போதும் பிரதர் அப்படிங்கிற மாரி தோணவே தோணாது. எனக்கு இன்னும் அதிகமா தேவை. ஏன்னா என்னுடைய தேவை நமக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தேவைகள அதிகரிச்சுக்கிட்டோம். நாள் கடக்க நமக்கு வந்து குடும்பம் வந்து பெரிசாக ஆக, நாம வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு நம்மளுடைய தேவைகளும் வந்து பாத்தீங்கன்னா, அதிகரித்துக் கொண்டே வருகிறது. நான் மட்டுமே இருந்தா பிரச்சனை கிடையாது. நான் எதுக்குமே ஆசைப்பட மாட்டேன். ஆனா என் கூட இருக்கிறவங்க, என்ன சுத்தி இருக்கிறவங்க அவங்களலாம் நான் போஷிக்கணும். அதற்காக தான் நம்ம சேர்த்து வைக்கிறேன் அப்படின்ட்டு நாம வந்து யோசிச்சிருக்கோம். நல்லா யோசிச்சுக்கோங்க. அம் பறவைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஆனா அதுங்கலாம் சேர்த்து வைக்கல. இருந்தாலும் கர்த்தர் அது ஒவ்வொரு நாளும் போஷிக்கிறார். இப்போ என்ன போஷிக்கிறார்ன்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அ எ என் கூட என்னுடைய மனைவியும் சரி, என்னுடைய பிள்ளைகளையும் சரி கர்த்தர் கைவிட்டுருவாருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கைவிட மாட்டார். எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அடியையும், அடியின் குடும்பத்தாரையும் போஷிக்கிறது போல, உங்களையும், உங்க குடும்பத்தாரையும் கண்டிப்பா எல்லா விதத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஆசீர்வதிக்கக்கூடியவரா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் போஷிக்கக்கூடியவரா இருக்கிறார். அடுத்தது இந்த பொருளாசை வந்து பார்த்தீங்கன்னா, உறவுகள ஈஸியா வந்து கலைச்சு போட்டுரும். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் வசனம் 27ல சாலமோன் ஞானி எழுதுகிறார் பாருங்க. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் வசனம் 27. பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான். பாருங்க, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்கிற யாரோ ஏதோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுட்டு, பணத்த அதுல நீங்க போடுங்க. நெறைய அமௌண்ட் ரிட்டர்ன் வரும். பணத்த இதுல போடுங்க. இல்லன்னா பணத்த என்கிட்ட குடுங்க. நான் உங்களுக்கு டபுளா தரேன்.
மத்தவங்க பேசுறத கேட்டுட்டு ஒரு சுய புத்தி, அதாவது கர்த்தருக்கு எந்த ஒரு சித்தமும் ஒப்புவிக்காம, வீட்ல இருக்கிற மனைவி நகை, அம்மா நகை எல்லாத்தையும் வித்து, ஒரு ஒரு யாரோ ஒருத்தவங்க கிட்ட போய் குடுப்பான். அவன் வந்து இப்ப வந்து நீங்க சோசியல் மீடியா, Instagram, Facebook, YouTube எல்லாமே ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, மத் மத்தவங்கள எப்படி வந்து மைண்ட மாத்தி, கலச்சு, அ அ அவங்கள வந்து ஏமாத்தி பணம் பறிக்க தான் நெறைய பேர் இருக்காங்க. உண்மையா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்த சொல்லிக் குடுத்து, அதுல வந்து மத்த மக்களுடைய வாழ்க்கைய முன்னேற்றணும் அப்படின்ட்டு நெனைக்கிறவங்க கொஞ்சம் பேர். மீதி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அடித்தளத்துல இருக்கிற மக்கள், அறியாமையில இருக்கிற மக்கள், படிப்பறிவு இல்லாத இருக்கிற மக்கள் ஈஸியா ஏமாத்துறதுக்கு தான் வழிவகுக்கிறாங்க. அப்ப அங்க அந்த அந்த ஒரு விஷயத்துல வந்து பணத்த போட்டா நமக்கு நெறைய பணம் தராங்கப்பா. யோசிக்காம எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க. இல்லப்பா அவருக்கு நல்ல ஒரு அமௌண்ட் ரிட்டர்ன் வந்தது. தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. யோசிக்காம கொள்ளாம, ஒரு விஷயத்த ஆராயாம, அதுல எப்படிப்பட்ட ஒரு அ பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறதே தெரியாம, ஈஸியா ஏமாந்துர்றோம். ஏன் அப்படின்னா காசு வருதே, காசு வச்சு ஈஸியா மக்கள் வந்து ஏமாத்துறாங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேரா இருக்கிறது. இங்க அதான் சொல்றாங்க, பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான். நல்லா வேலைக்கு போயிட்டு இருப்பான். திடீர்னு யாரோ ஒருத்தவங்க ஏமாத்துவாங்க. அவன் பேச்ச நம்பி வேலைய விட்டு, குழந்தை குட்டியெல்லாம் நடுத்தெருவுல போய், ஏதோ நான் தான் பெரிய ஆளு சாதிக்கிறேன் அப்படின்ட்டு நெனச்சுட்டு இருப்பான். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா, பேராசை கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலைய குடுத்திருக்கிறார். அது எனக்கு போதும். அத வச்சு நான் வந்து அதுலருந்து நான் வந்து என்னுடைய அ முன்னேற்றத்த நான் காமிக்கணும். படிப்படியா நான் வந்து வாழ்க்கையில முன்னேறேன். அததான் நம்ம வந்து யோசிக்கணும். கர்த்தர் எப்பவுமே வந்து நம்மளை கைவிட மாட்டார். ஒரு சில பேரு நெறைய காசு, பணம் நெறைய வச்சிருப்பாங்க. அவங்கலாம் வந்து மத்த தொழில்லாம் கூட பண்ணட்டும். ஆனா நாம நம்மளுடைய குடும்பத்த நம்ம பார்க்கணும். கர்த்தர் நம்ம ஒரு நம்மளையும் ஒரு காலகட்டத்துல எல்லார மாதிரி முடித்து கொண்டு வரார். நாம எப்ப கர்த்தருக்கு நம்ம நேர்மையா நடக்கும்போது, கீழ்ப்படியும்போது, எல்லா விஷயங்களும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இங்க பாருங்க நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் வசனம் 27ல பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைச்சு போட்டுறான். நெறைய பேரு அ அப்படிதான் பண்ணியிருக்காங்க. நெறைய பணத்த வந்து அ வீணடிச்சிருக்காங்க. அதெல்லாம் அவங்க சேர்த்து வச்சிருந்தாங்கன்னா, இப்போ எங்கேயோ அவங்க வந்து போயிருந்திருக்கலாம். அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 9, 10. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 9, 10. அந்த பேராசை வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உறவுகள கலைக்கிறது மாத்திரம் இல்லாம, விக்கிரக வழிபாட்டுக்கு அ நம்மள கொண்டு போகிறது மாத்திரம் இல்லாம, நம்மளுடைய உள்ளான ஆத்துமா, மனம், இருதயம், ஆத்துமா சொல்வோம்ல. அந்த உள்ளான ஆத்துமாவையும் வந்து பார்த்தீங்கன்னா, அது சிதைக்கக்கூடியதா இருக்கு. ஐஸ்வர்யவான்களே ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும், கண்ணியிலும், மனுஷரை கேட்டிலும், அழிவிலும், அமர்த்துகிற மதிகேடும், சேதமுமான சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். நெறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, அவன் நெறைய விஷயத்துல முன்னேறுறான். மத்தவங்க அத பார்த்து நானும் அது பண்ணணும். நானும் அத மாதிரி பண்ணி வாழ்க்கையில முன்னேறணும். கர்த்தர் நமக்குன்னு ஒரு தாழ்ந்த கொடுத்திருக்கிறார். நமக்குன்னு ஒரு அ ஆசீர்வாதத்த குடுத்திருக்கிறார். அந்தந்த ஆசீர்வாதத்த வச்சு நாம எப்படி முன்னேறலாம்? அப்படிங்கிறத தான் நம்ம யோசிக்கணும். நமக்கு வராத ஒரு காரியத்த மத்தவங்க பண்ணி அத ஜெயிக்கிறாங்களே! நானும் அதுல ஜெயிப்பேன்னு போனா, அத நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும், கண்ணியிலும், மனுஷரை கேட்டிலும், அழிவிலும், அமர்த்துகிற மதிகேடும், சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறவர். பேராசை யாரிடத்துல எல்லாமே இருக்கோ, அவர்கள்லாம் இப்படிப்பட்ட மத்த மத்த மக்கள வந்து அடிச்சு கீழ தள்ளி வாழ்க்கையில முன்னேறுவாங்க. எதனால? பேராசை. நான் தான் எல்லா விஷயத்திலயும் பெரிய ஆளா இருக்கணும். எனக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பவர் இருக்கணும். நான் சொல்றத எல்லாம் கேட்டு நடக்கணும். ஒரு விஷயத்த அடையணும். அது மட்டும் இல்லாம, எனக்கு போதுங்கிற அந்த ஒரு எண்ணமும் இருக்கக்கூடாது. எனக்கு இன்னும் வேணும்.
எனக்கு இது பத்தாது, தொடர்ந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம வந்து பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது. குடும்பத்துல கணவன் மனைவிக்கு அடிக்கடி பிரச்சனை வருது அப்படின்னா பணமும் ஒரு முக்கியமான ஒரு காரணம். மனைவியை ஒரு சில விஷயங்களை கேட்பாங்க, அது கணவனால பூர்த்தி செய்ய முடியாது. இன்னும் நிறைய விஷயங்கள வந்து பாத்தீங்கன்னா இந்த பணத்தினால நிறைய பேர் வந்து விழுந்து போறாங்க. பிள்ளைகள் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையே நிறைய பிரச்சனைகள் வரும் பணத்தினால. இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து பணம் இருந்தா வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை இல்ல இருக்காது அப்படின்ட்டு நாம வந்து நினைக்கிறோம். கண்டிப்பா இல்ல. ஏன் அப்படின்னா அந்த பணம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இருக்கிறது போதும் அப்படின்னு நீங்க யாருமே நினைக்க மாட்டாங்க. ஐயோ இப்ப என்கிட்ட பணம் இருக்குதே, நாளை பின்ன வந்து பாத்தீங்கன்னா அது இப்ப இருக்கிறதும் இல்லாம போச்சுன்னா நான் என்ன பண்றது? அப்பனா நான் என்ன பண்ணணும்னா இன்னும் அதிகமா பணம் சேர்த்தாதான் நான் ஜீவிக்க முடியும். இப்ப இருக்கிற அந்த லைஃப் ஸ்டைல நான் அப்படியே மெயின்டைன் பண்ண முடியும். அதுதான் மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் இன்னைக்கு ஒரு நாள் என்ன ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தருக்கு நன்றி, கர்த்தர் இதாவே எனக்கு போதும் போதும் அப்படிங்கிறதே இல்லாம இன்னும் நிறைய வேணும், இன்னும் நிறைய வேணும். அதுதான் வந்து மக்கள் வந்து எதிர்பார்க்கிறாங்க. தங்களுடைய ஆத்மாவையும் கெடுத்துக் கொள்கிறாங்க. அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். வேதாகமத்துல பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, நிறைய பேர் இந்த பேராசையினால அவங்களுடைய ஆத்மாவை கெடுத்துக்கிறதும் இல்லாம, அவங்க கூட இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாத்தையும், உற்றார் உறவினர்கள் எல்லாரையுமே வந்து பாத்தீங்கன்னா, அது அழிவுக்கு கொண்டு போயிருக்கு. யோசுவா 7ஆம் அதிகாரம் வசனம் 20, 21ல இங்க ஆகான் வந்து பாத்தீங்கன்னா, ஆகான்னு ஒரு ஒரு சின்னதா ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லியிருக்கேன். யோசுவா 7ஆம் அதிகாரம்ல ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, யோசுவாங்கிறவரு மோசேக்கு அடுத்தது பிதாவாகிய தேவன் யோசுவாவை நியமிக்கிறார். எதற்காக அப்படின்னா இஸ்ரேல் மக்களை வழி நடத்துறதுக்காக. அப்படி இருக்கும் பொழுது யோசுவா ஒரு கட்டத்துல எரிகோ மக்களை அடிச்சு துவம்சம் பண்றாரு. அவங்கள வந்து ஜெயிக்கிறாரு. இஸ்ரேல் மக்கள் அவங்க எல்லாருமே சேர்ந்து போர் புரிகிறாங்க. எரிகோ மக்களை வந்து ஜெயிக்கிறார். அவங்க ரொம்ப திரளான ஒரு மக்களா இருந்தாங்க. ஆனா பிதாவாகிய தேவன் யோசுவாக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அந்த எரிகோ பட்டணத்துல இருக்கிற எல்லா மற்ற எல்லா பொருள்களையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு எரிச்சிடுங்க, அப்படி இல்லைன்னா அதை வந்து ஆஹ் கர்த்தருடைய சந்நிதியில கொண்டு போய் வைங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த யோசுவா வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்களை வழி நடத்திட்டு இருக்கிறாருல, அந்த இஸ்ரேல் மக்கள்ல யூதா கோத்திரத்துல ஒரு ஒரு ஒருத்தர் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அந்த எரிகோ பட்டணத்துல கொள்ளையடிச்ச பொருளை வந்து தன்னுடைய வீட்டுல வந்து பதுக்கி வச்சுட்டாரு. இது யாருக்குமே தெரியாது. ஆனா பிதாவாகிய தேவனுக்கு எல்லாமே தெரியுங்கிறதுனால அவர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோசுவாக்கு அடுத்த ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வருது. அவங்கள வந்து எதிர்க்கணும். அது யாருன்னா ஆயி பட்டணத்தை வந்து எதிர்க்கணும். அவங்க வந்து எரிகோ பட்டணத்துல இருக்கிறத விட ரொம்ப கம்மியான மக்கள் தான். ஈஸியா அடிச்சு ஜெயிச்சிடலாம். அவங்கள அடிச்சு ஜெயிச்சிடலாம். சரின்னு சொல்லிட்டு யோசுவா கொஞ்சம் படைய வச்சு போறாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா 36 பேர் இறக்குறாங்க. என்னடா இது, எரியோ பட்டணத்துல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இருந்தாங்க. அவங்களையெல்லாம் ஈஸியா நாங்க வந்து கர்த்தருடைய கிருபையினால முறியடிச்சிட்டோம். இந்த பட்டணத்துல கொஞ்சம் பேரு தான் இருக்காங்க. அதையே எங்களால வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்க முடியலையே. எங்கள்ல 36 பேர் இறந்துட்டாங்களே. அவன் சட்டைய பிச்சுக்கிட்டு கதறி அழுகுறான். இதாவே என்ன ஆச்சு, என்ன ஆச்சு, எனக்கே தெரியலையே. அப்புறம் தான் பிதாவாகிய தேவன் சொல்றார், இஸ்ரேல் மக்கள்ல ஒருத்தர் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கான். நான் சொன்ன கட்டளையை மீறி இருக்கான். அது என்னன்னு நீ விசாரி அப்படின்ட்டு யோசுவா கிட்ட சொல்றாரு. யோசுவா யாக்கோபுக்கு 12 கோத்திரம், 12 சீட்டுக்கு போடுறாங்க. கடைசியில யாரு பேர் வருது அப்படின்னா யூதா கோத்திரம் வருது. அந்த யூதா கோத்திரத்துல யார் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகான் வரான். ஆகானை விசாரிக்கிறாங்க. ஆகான் ஒத்துக்கிறான், நான் தான் எடுத்து மறைச்சு வச்சேன். கடைசியில ஆகானையும் அவங்க குடும்பத்தார் அனைவரையும், அந்த 36 பேர் இறந்தாங்க பாத்தீங்களா போர்ல, அதற்காக வந்து பாத்தீங்கன்னா அவன் பண்ண அந்த தப்புக்காக ஆகானையும் அவன் குடும்பத்தார் அனைவரையும் கொளுத்தி போட்டான். அதன் பிறகுதான் தேவனுடைய கோபம் இஸ்ரவேல் மக்களை விட்டு நீங்குச்சு. யோசுவா 7ஆம் அதிகாரம் வசனம் 20, 21 வாசிக்கலாம்.
ஆகான் யோசுவாவுக்கு பிரகரித்தமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், இன்னின பிரகாரமாக செய்தேன். அதாவது, கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையுள்ள ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ, அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது, வெள்ளி அதில் அடியில் இருக்கிறது என்றார். பாருங்க, அங்க அவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு நிறைய வேர்வையெல்லாம் சிந்தி அவங்க ஜெயிச்சுட்டு வராங்க. இவர் அசால்ட்டா எடுத்து கொண்டு போய் அவருடைய வீட்டுல கொண்டு போய் வச்சுக்கிறார். கர்த்தர் வந்து சொல்லிட்டார், அந்த மாதிரி எதுக்குமே நீங்க ஆசைப்படாதீங்க, அதை எடுத்து ஒண்ணு எரிச்சு போடுங்க, அப்படின்னா ஆலயத்துல வச்சிருங்க. ஆனா இவர் வந்து அவருடைய வீட்டுல போய் பதுக்கிட்டார். அதனால யோசுவாவுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் தோல்வி, ஆயி பட்டணத்தை எதிர்க்க முடியல. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, கர்த்தர் நமக்கு கொடுக்கறத வச்சு நம்ம வந்து வாழ கத்துக்கணும். நம்ம ரொம்ப அதிகமா ஆசைப்படும் போது எப்படிப்பட்ட ஒரு விளைவுகள் வருதுன்னு நம்ம வாழ்க்கையில யோசிச்சு பார்க்கணும். இது எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு நம்மளுடைய வாழ்க்கையில. இது ஆகானுக்கு எப்பயோ நடந்ததுங்க, என்னுடைய வாழ்க்கையில நடக்கிறதுக்கு இது வாய்ப்பு இல்லைன்னு மட்டும் தயவு செஞ்சு நடந்துச்சிடாங்க. இப்பயும் நிறைய இடத்துல பேராசையினால நிறைய பேர் நிறைய விஷயங்களை இழந்துட்டு இருக்காங்க. பணத்தை மாத்திரம் இல்லாம கூட இருக்கிற உறவுகளை, தன்னுடைய சொந்த ஆத்மாவை, ஜீவனை வந்து இழந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் வசனம் 1 16 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, நீங்க வாசிக்க வேண்டாம், நான் வந்து ஒரு சுருக்கமா நான் சொல்லிடுறேன். ஆகாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஸ்ரவேல் ராஜா இருந்தார். அவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனுடைய அரண்மனைக்கு பக்கத்திலேயே நாபோத்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவரு இருக்கிறாரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு திராட்சை தோட்டம் இருக்கு. ஆகாப்புங்கிற ஒரு இஸ்ரவேல் ராஜா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல நாபோத்ங்கிறவரு அவர் வீட்டு பக்கத்துல இருக்கிறார். நல்ல ஒரு அருமையான ஒரு திராட்சை தோட்டம். ஆனா அது மேல அவருக்கு பொறாமை. ஆகாப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நாபோத்தோடைய திராட்சை தோட்டத்துக்கு மேல ஒரு பொறாமை. அது எப்படியாச்சும் அடையணும் அப்படின்னு சொல்லி. அது ரொம்ப நல்லா இருக்கு, அது எப்படியாச்சும் அடையணும் அப்படின்னு. ஆனா ஆபோத் வந்து கேட்கிறார் நாபோத் கிட்ட, நாபோத்தே, நீ எனக்கு இந்த திராட்சை தோட்டத்தை வெத்து போட, நான் எடுத்துக்கிறேனே அப்படின்னு. நாபோத் வந்து அதை வந்து கொடுக்க முடியாது, இது காலங்காலமா நாங்க பூர்வீகமா நாங்க இதை வந்து வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதை நான் வந்து உனக்கு தர முடியாது அப்படின்ட்டு கட் அண்ட் கிளியரா சொல்லிட்டாரு. அது அவருடைய திராட்சை தோட்டம். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கொடுக்கறதுக்கும் கொடுக்காம இருக்கிறதுக்கும் எல்லா உரிமையும் நாபோத்துக்கு இருக்கு. ஆகாப் இதனால ரொம்ப சோகமாயிட்டான். ஏன்னா அவன் ஒரு ராஜா, தான் ஒரு ராஜா ஒரு விஷயத்தை கேட்டு அவனுக்கு கிடைக்கல அப்படின்னா அவனுக்கு கண்டிப்பா சோகம் இருக்கும், வருத்தம். ஆகாப்புடைய மனைவி இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆகாப்பை விட ரொம்ப மோசமானவங்க. தன்னுடைய கணவன் இந்த அளவுக்கு சோகமா இருக்கிறானே, அந்த நாபோத்து குடும்பத்து மேலேயும் பழிய போட்டு அவங்கள அழிச்சு, அதன் பிறகு அந்த ஒரு திராட்சை தோட்டத்தை தன்னுடைய கணவர் ஆகாப்புக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிருக்காங்க. நினைச்சது மாத்திரம் இல்லாம அதே போல நாபோத் மேல தேவையில்லாத பழிய போட்டு அவன் பொண்ணு, அவனுடைய குடும்பத்தாரை பொண்ணு அந்த திராட்சை தோட்டத்தை ஆகாப்புக்கு கொடுத்தாங்க. அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான், தன்னுடைய மனைவி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சிருக்காங்க அப்படின்னு. ஆனா கர்த்தருடைய பார்வையில இது எப்படிப்பட்டதா இருக்கு தெரியுமா? நிறைய பேரு மத்தவங்களுடைய எப்பவுமே மத்தவங்களுடைய விஷயத்துல நம்ம வந்து எச்சிக்க கூடாது, பேராசைப்படக்கூடாது. அதை அடையணும், அவங்கள அழிச்சு போட்டு எனக்கு அது கிடைச்சி ஆகணும் அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய விஷயங்களை பண்ணுவான். இந்த காலத்துல கூட பெரிய பெரிய பாலிடிக்ஸ்ல இருக்கிறவங்க, அரசியல்வாதிங்க தனக்கு தேவையான நிலத்தை அபகரிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கேட்டு பார்ப்பாங்க, அந்த நிலத்தை எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு. இல்லையா, அடியாளங்களை வச்சு மிரட்டுவாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுவாங்க. எதனால? பேராசை. நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் அங்க கோட்டுப்புறத்துல ரொம்ப வருஷமா இருந்துச்சு. ஆனா அந்த ஒரு பொலிட்டீஷியன் வந்து, அரசியல்வாதி வந்து கேட்டு பார்த்தான், அவர் கொடுக்கல. டென்னிஸ் பிரதர்
கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மிரட்டி தான் வாங்கியிருக்கா. ஆனா அந்த அரசியல்வாதி அவரு மரணிக்கும் போது அதை எடுத்துட்டு போக முடிஞ்சுதா? இல்ல. இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஆகாப்புக்கும் அவருடைய மனைவி எசபேல்ன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கும் நடக்கிற மரணம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு மரணத்தை கர்த்தர் வந்து கொடுத்தாரு. எதனால? இந்த மாதிரியான பல விதமான தப்புகள அவன் இந்த ஒரு தப்பு மட்டும் அவங்க பண்ணல. இந்த திராட்சை தோட்டத்த மட்டும் அவங்க அபகரிக்கல. எசபேல் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்கள விக்கிரக ஆராதனைய வந்து பண்ண வச்சான். தீர்க்கதரிசிய நெறைய பேர் கொலை பண்ணி போட்டாங்க. ஆனா எலியா தீர்க்கதரிசிய மட்டும் அவங்களால கொலை பண்ணி போட முடியல. எலியா தீர்க்கதரிசி வந்து ஒரு 2 தீர்க்க தரிசனத்த சொல்றாரு. அந்த 2 அதாவது ஆகாபும், எசேபேல் அவனுடைய மனைவி எசேபேலும் எப்படி மரணிப்பாங்க அப்படிங்கிற ஒரு தீர்க்க தரிசனத்த சொல்றாரு. அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே அவங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறுது. ஆகாப் வந்து கொலை செய்யப்படுகிறான். அவனுடைய ரத்தம் வந்து பாத்தீங்கன்னா, நாய் வந்து நக்கிட்டு போகுது. அதே போல எசபேல் வந்து பாத்தீங்கன்னா, ஆ அவங்க ஒரு மாடியில இருந்து அப்படியே கீழ விழுறாங்க. அவங்க ஹார்ஸ் வந்து அந்த குதிரை வந்து அவங்களுடைய உடம்ப அப்படியே எடுத்துட்டு போகுது. நாய் அவங்கள வந்து கடிக்குது. அப்படிதான் அவங்களுடைய மரணம் அப்படி இருக்கு. பாருங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போறவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் நடக்குது. இன்னும் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் வசனம் 20, 27ல கூட எலிசா கூட ஒருத்தர் இருக்கிறார். கேயாசி அப்படின்னு சொல்லிட்டு. எலிசாங்கிறவரு உங்க எல்லாருக்குமே தெரியும். அவரும் வந்து ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய ஊழியக்காரர். அவரிடத்துல நாகமான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அதிகாரி. சிரியா ராஜ சிரியா பட்டணத்துல இருக்கிற ஒரு ஆ மந்திரி வந்து வரார் எலிசா கிட்ட. எலிசாவ பத்தி நல்லா தெரிஞ்சு. அவருக்கு வந்து ஒரு குஷ்டரோகம். நாகமானுக்கு ஒரு குஷ்டரோகம். இருந்தாலும் விசுவாசிச்சு வரார். எலிசாவும் நல்ல ஒரு சுகத்தை கொடுக்கிறார் கர்த்தருடைய கிருபையினால. அந்த மந்திரி வந்து பாத்தீங்கன்னா, எலிசாவுக்கு கொஞ்சம் அமௌண்ட் குடுக்குறான். கொஞ்சம் பொருள குடுக்குறான். ஆனா எலிசா, எனக்கு வேண்டவே வேண்டாம். நீங்க வந்து சந்தோஷமா போங்க. அது போதும் எனக்கு. நீங்க எந்த ஒரு காசையும் நீங்க நீங்க தர தேவையில்ல. ஊழியக்காரர் வந்து அப்படியே சொல்றார். ஆனா கூட இருக்கிற எலிசா கூட இருக்கிற அந்த கேயாசி வந்து என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சும்மா அப்படியே நாகம்மான போக விட்டு, அந்த அந்த கூடாரத்தை விட்டு வெளிய வந்ததுக்கு பிறகு நாகம்மான கூப்பிட்டு, இந்த மாதிரி நீங்க எலிசாக்கு காசு குடுக்குறேன்னு சொன்னீங்களே, இப்ப குடுங்க. அவர் தான் எனக்கு அ அ கேட்க சொன்னாரு அப்படின்ட்டு எலிசாக்கு தெரியாமலேயே போயிட்டு நாகம்மான் கிட்ட கேட்கிறான். இது கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுவும் எலிசாவோட பேர்லயே கேட்கிறான். நாகம்மானும் தன்கிட்ட இருந்த காசு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா, அந்த கேயாசி கிட்ட குடுத்தான். எலிசாக்கு தெரிய வந்துருச்சு இந்த ஒரு விஷயம். கேயாசி கிட்ட கேட்கிறான். ஏன் நீ இப்படி பண்ண அப்படின்ட்டு. நாகாமான் கிட்ட இருந்த போன அந்த குஷ்டரோகம் இப்போ உனக்கு வந்துருச்சு. உனக்கு மாத்திரம் இல்லாம உன்னுடைய தலைமுறையில இருக்கிற எல்லாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு குஷ்டரோகம் வரும் அப்படின்னு. பாருங்க எல்லாமே பேராசை, பொருளாசை, தனக்கு இருக்கிறது போதும் அப்படின்ட்டு யாருமே நினைக்கிறது கிடையாது. இயேசு கிறிஸ்து கூட வந்து பாத்தீங்கன்னா, தன்னுடைய சீஷர்களுக்கு இப்படிப்பட்ட அதாவது மத்தவங்களுக்கு குணப்படுத்துற வல்லமை, சாத்தான சாரி பிசாச ஓட்டுற வல்லமை, இந்த மாதிரி நெறைய நெறைய வல்லமைகள அந்த சீஷர்களுக்கு கொடுக்கும்போது, அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? "நீங்க இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள்" அப்படின்னு. அதேதான் இங்க எலிசாவும் வந்து பண்ணார். அவர் இலவசமா பெற்ற அந்த ஆசீர்வாதத்த நாகமானுக்கு இலவசமா குடுத்தார். இலவசமா அப்படிப்பட்ட ஒரு நோய வந்து ஓட்டினார். நோய வந்து போக்கினார். ஆனா வந்து பாத்தீங்கன்னா, கூட இருக்கிறவனும் அத காசா பார்த்தான். நெறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த தாளந்த இலவசமா நம்ம வந்து குடுக்காம, அத வச்சு எப்படி பணம் பண்றதுங்கிறது தான் நான் வந்து மெயினா வந்து யோசிக்கிறேன். சோ எப்பவுமே நம்ம வந்து வாழ்க்கையில பேராசையா இருக்கக்கூடாது. புதிய ஏற்பாட்டுல நம்ம எல்லாருக்குமே தெரியும். மத்தேயு 26ஆம் அதிகாரம் வசனம் 14, 16ல வந்து ஆ 14ல இருந்து 16 வரைக்கும் நம்ம வந்து வாசிக்கும் பொழுது, யூதாஸ் காரியத்து எதனால? பேராசை. கேவலம் 30 வெள்ளி காசுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிருக்கு மதிப்பா? நம்ம யோசிச்சு பார்க்கணும். அவருடைய உயிர் நம்ம உலகத்துல இருக்கிற எல்லாருடைய ஜீவன கொடுத்தாலும் ஈடாகாது. ஏன் அப்படின்னா, அவர் மூலியமா தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, நித்திய ஜீவனானது கிடைக்குது. தேவனுடைய ராஜ்யத்துல இயேசு கிறிஸ்து
நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மெய்ப்பனா வந்து இருக்கிறார். அவர் கூட தான் நம்ம வந்து இருக்க போறோம். நல்லா யோசிச்சோம். அப்படிப்பட்ட ஒரு ஆள, அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவ யூதாஸ் காரியத்தை இந்த பேராசையினால அவ வந்து காட்டிக் கொடுத்தான். மத்தேயு 26ஆம் அதிகாரம் வசனம் 14-16. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியத்தை என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன். நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளி காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு சமயம் தேடினான். பாருங்க, இயேசு கிறிஸ்து உடைய மதிப்பு 30 வெள்ளி காசு. அவர் எப்படிப்பட்டவர்? வேற வழி இல்ல. ஏன்னா இது எல்லாமே கர்த்தருடைய பிதாவினுடைய சித்தம். யூதாஸ் காரியத்தை அங்க வந்து நியமிச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவன் மூலியமா தான் இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படணும். இயேசு கிறிஸ்துவே ஒரு கட்டத்தில் சொல்றார், இப்படிப்பட்ட யூதாஸ் காரியத்தை புறக்காமலே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு. சோ நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையில எப்பவுமே நம்ம பண ஆசை, பொருளாசை எப்பவுமே இருக்கக்கூடாது. ஒரு விஷயம் போச்சுன்னா அது கர்த்தர் நமக்கு திருப்பி திருப்பி கொடுக்கக்கூடியவரா இருக்கார். எப்பவுமே நமக்கு இருக்கிறது போதும். யாராச்சும் ஏதாச்சும் கொடுப்பாங்களா? தயவு செஞ்சு எதிர்பார்க்க தேவை. நம்ம எதிர்பார்ப்புகள் யார் இடத்துல மாத்திரம் இருக்கணும் அப்படின்னா, பிதாவாகிய தேவன் இடத்துல இருக்கணும். ஏன் அப்படின்னா, அவரிடத்துல மட்டும் ஏன் அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும் அப்படின்னா, நாம நமக்கு தேவையான விஷயங்களை சம்பாதிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு தேவையான ஞானத்தையும், அறிவையும், புத்தியும், நல்ல ஒரு பலனையும், எல்லா விதமான தாளங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடியவரா இருக்கும் பொழுது, நாம ஏன் மத்தவங்க இடத்துல ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் மத்தவங்க இடத்துல எதிர்பார்க்கணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் அப்படி கடன் வாங்குவாங்க, நிறைய திருப்பி கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய தேவைகள் அதிகமாயிடுச்சு. இருக்கிறத வச்சு போதும் அப்படிங்கறது இல்லாம காசு பணம் ஏற ஏற அதுக்கேத்த மாதிரி கடனும் வாங்கி வாங்கி சேர்த்து ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில நாம வந்து எல்லாருமே இருக்கோம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 16-21 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அங்க ஒரு ஐஸ்வர்யமான் வந்து என்ன பண்ணான் அப்படின்னா, ஒரு அவனுக்கு வந்து நிறைய தானியங்கள்லாம் சேர்ந்துட்டே வருது. என்னடா இது இவ்வளவு சேர்ந்துட்டே வருது, நம்ம ஒண்ணு பண்ணலாம். நம்ம இருக்கிற குடனை அழிச்சு போட்டு நம்ம புதுசா ஒரு பெரிய ஒரு இடத்த உண்டு பண்ணி அதுல இருக்கிற இன்னும் நிறைய தானியத்தை போட்டு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து நம்ம வாழ்நாள் முடியிற வரைக்கும் நானும் என் குடும்பம் எல்லாருமே சாப்பிட்டு சந்தோஷமா இருக்க போறோம். நான் வேலை எதுவுமே செய்ய மாட்டேன். வேற யாரையும் நம்பி நான் வந்து இருக்க மாட்டேன். நான் ஜாலியா என்ஜாய் பண்ணுவேன். பேராசை அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா, தான் மட்டும் வாழணும், தன் குடும்பம் மட்டும் வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேராசை. அப்போ பிதாவை அப்போ வந்து பாத்தீங்கன்னா, ராத்திரி அவன் தூங்கிட்டு இருக்கும்போது பிதா வந்து, இன்னைக்கு உன்னுடைய உயிர் போச்சுன்னா நீ எங்கப்பா போவ? இன்னைக்கே நீ இன்னைக்கே நான் வந்து பாத்தீங்கன்னா உன்னுடைய உயிரை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, நீ சேர்த்து வச்சதெல்லாம் என்ன வேஸ்ட் தானே? நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்போ நம்ம இந்த பூமியில நம்ம நிறைய காரியங்களை நம்ம வந்து சேர்த்து வைக்கிறோம். யாரோ ஒருத்தவங்க அனுபவிச்சுட்டு போவாங்க. நாம ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிறோம். அப்படி நம்ம வந்து இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா, மத்தவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு கொடுத்த தாளந்தை வைத்து நம்மளால எந்த அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா அந்த மாதிரியான காரியங்களை தான் நம்ம வந்து பரலோக ராஜ்யத்துல ஒரு பெரிய பொக்கிஷமா நம்ம வந்து சேர்த்து வைக்க போறோம். ஏதோ நம்ம இந்த பூமியில நம்ம சொத்து சேர்த்து வைக்கிறது தான் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், ஒரு பெரிய ஒரு விஷயத்த நான் சாதிச்சுட்டேன் அப்படின்ட்டு நம்ம எப்பவுமே நினைச்சுக்காதீங்க. நாம என்னதான் காசு அதிகமா நம்ம சேர்த்து வைத்தாலும் இப்ப இல்ல, ஒருவேளை எதிர்காலத்துல நமக்கு காசு சேர்த்து வைக்கிற அந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இதை நான் ஏன் சேர்த்து வைக்கிறேன்? இதை வச்சு நான் வந்து மற்ற காரியத்துக்கு நம்ம கொடுக்கும் பொழுது நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. நம்ம சேர்த்து வச்சதுக்கு பிறகு நம்ம கர்த்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. கர்த்தரை சார்ந்து இருக்கிறது, கர்த்தரை நம்பி இருக்க நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு புதிய நாளை கொடுத்திருக்கிறார். இதுல நாம வந்து எப்படி வாழ போறோம்? எனக்கு வருகிற எல்லா சேலஞ்சஸையும் நான் வந்து எல்லா கஷ்டத்தையும் நான் எப்படி கடக்க போகிறேன்? அதை நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும்.
அப்போஸ்தலனாகிய அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் வசனம் 1-11 வரைக்கும் நம்ம வந்து வாசிக்கும் பொழுது, அங்க அப்போஸ்தலர்கள் நிறைய இயேசு கிறிஸ்து போயிடுறாரு. மனம் வச்சு பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுறாரு. மீதி இருக்கிற சீஷர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூடி என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க. சோ அந்த நேரத்துல பேதுருவானவர் அங்க இருக்கிற யூத மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை பத்தி எடுத்து சொல்றாங்க. சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிறிஸ்டின் சபையில வந்து பாத்தீங்கன்னா சேர்றாங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே அவங்களுடைய சொத்து பத்து எல்லாத்தையும் வித்து சீஷர்கள் காலில் கொண்டு போய் விக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, அவங்க அவங்க கிட்ட சேருகிற எல்லாம் பணமா இருந்தாலும் சரி, பொருளா இருந்தாலும் சரி, சாப்பாடா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஈக்குவலா ஷேர் பண்ணி வழங்குறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அனனியா சப்பிரால் அப்படிங்கிற ஒரு தம்பதியர் இருக்காங்க. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா சொத்து எல்லா சொத்தையும் அவங்க வந்து வித்து கொண்டு வந்து சீஷர்கள் காலடியில போடல. அவங்க கிட்ட இருக்கிற பொருள் எல்லாத்தையும் வஞ்சித்து ஒரு கொஞ்சமானதை வந்து மாத்திரம் தான் வந்து பாத்தீங்கன்னா சீஷர்கள் இடத்துல கொடுக்குறாங்க. அனனியா வந்து ஃபர்ஸ்ட் குடுக்கிறார். அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பொய் கணக்கு சொல்றார் சீஷர்கள் இடத்துல. சோ அவங்க வந்து பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா அந்த மாதிரி பொய்யான காரியங்களை சொன்னதுனால அவர் வந்து அதே இடத்துல வந்து இறந்து போனார். இந்த ஒரு விஷயம் தெரியாம அவருடைய அனனியாவுடைய மனைவி சப்பிராலும் உள்ள வராங்க. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அதே பொருள் ஆமாங்க நாங்க வந்து இங்க சொத்தை வித்ததுல இவ்வளவுதான் அமௌண்ட் வந்தது, இதைதான் நாங்க உங்களுக்கு காணிக்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்றாங்க. அதே போல அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக அப்படிப்பட்ட ஒரு பொய் சொன்னதுனால தன்னுடைய அந்த பணத்தின் மேல இருந்த ஆசையினால பேராசையினால அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா மரணிக்கிறாங்க அதே அதே இடத்துல. சோ இதெல்லாம் வந்து எதற்காக நான் உங்களுக்கு சொல்றேன், பழைய ஏற்பாட்டிலையும் இப்படிப்பட்ட நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. வேதாகமத்துல புதிய ஏற்பாட்டிலையும் இப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள்லாம் வந்து நடந்திருக்கு. ஆனா இதெல்லாம் நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது நாம எதை முக்கியமா நினைக்கணும். நாம பணத்தை வந்து முக்கியமா நினைக்கணுமா, இல்லைன்னா மற்றவங்களுக்கு நாம நன்மையான காரியங்களை செய்யணும், இல்லைன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும். அதுதான் நம்ம வந்து முக்கியமா நினைக்கணும் எப்பவுமே. அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பேராசைப்படுறதுனால வாழ்க்கையில எக்கச்சக்க ஆபத்துகள் வருது. உதாரணத்துக்கு நம்ம கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல வசனம் 5:5 வாசிக்கும் பொழுது கூட பண ஆசை வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கிரக வழிபாட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா வழிவகுக்குது. ஏதோ நம்ம வந்து விக்கிரக கோயில போயிட்டு நம்ம அந்த ஒரு சிலையை நம்ம வணங்கினா மாத்திரம்தான் விக்கிரக வழிபாடு கிடையாது. நம்ம பொருளாசையை இருந்தாலே அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கிரக வழிபாடுங்கிறத கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாசிச்சோம். இதே பிரசங்கி 5ஆம் அதிகாரம் வசனம் 10 கூட நம்ம வந்து வாசிக்கலாம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் வசனம் 10. பணக்கிரியன் பணத்தினால் தீரவில்லை, செல்வத்தையும் செல்வத்தினால் தீரவில்லை. பாருங்க, இங்க வந்து சாலமன் ஞானி வந்து இப்படிப்பட்ட ஒரு பிரசங்கியை வந்து எழுதுகிறார். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இல்லாத பணமே கிடையாது. அப்படிப்பட்டவர் எல்லாமே மாயை மாயை அப்படின்னு சொல்லும் பொழுது பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. என்னதான் ஒருத்தவங்க கிட்ட நம்ம நம்ம நினைக்கிறோம் பணம் இருந்தா நம்ம நிறைய விஷயங்களை அனுபவிக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, மீனா குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம், நினைக்கலாம். ஆனா உண்மையா பார்க்கும்பொழுது பணத்தினால நம்ம வந்து பணம் இருந்தா மாத்திரம் நமக்கு எல்லா விதமான சந்தோஷமும் நமக்கு மெயினா மன நிம்மதி நமக்கு கிடைக்காது. பணம் ஐயோ நான் இவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருப்பேனே, நாளைக்கு இந்த பணம் இல்லாம போச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், நடுத்தெருவுல நிற்பேனே. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பணத்தை யாராச்சும் அபகரிக்க கூட கூடுமே, என்னை யாராச்சும் அடிச்சு போட்டு அதையெல்லாம் எடுத்து திருட கூட கூடுமே, பேங்க் திவாலாச்சுன்னா நான் என்ன பண்றது, என்கிட்ட இருக்கிற மணி போயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது. நிறைய பேர் இப்படிதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து நம்மளுடைய திறமையை வளர்த்துக்கணும், ஸ்கில்ல வளர்த்துக்கணும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நாம கர்த்தர் இடத்துல அன்னிய தினமும் கிட்டி சேரும். ஒவ்வொரு நாள் பிதாவே எனக்கு தேவையான எல்லா விஷயங்களும் போஷிங்க, எல்லா எல்லா விஷயத்தையும் எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு நாங்க கர்த்தர் இடத்துல கேட்கணும். இங்க வந்து இந்த பிரசங்கிக்காரனும் சாலமோன் ஞானியும் அப்படிதான் எழுதுறா இருப்பாங்க. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. இப்ப நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது நம்ம ஒருத்தர்கிட்ட வந்து பணத்தை கேட்கிறோம். அவர் வந்து ஒரு ஒரு அமௌண்ட் கொடுக்குறாரு. நம்ம என்ன பண்ணுவோம், அதை வச்சு நம்மளுடைய தேவைகளை சந்திக்காம தேவையில்லாத ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து வாங்குவோம்.
அதுவே ஒரு கடனா மாறும். ஏற்கனவே கொடுத்த கடன் வந்து பத்தல, இன்னும் கொஞ்சம் கொடுங்க. அதுதான் கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு ஞானத்தை, அறிவையும் புத்தியை கொடுத்துக்கிறார். இருக்கிறத வச்சு வாழாம எல்லாம் பறக்கிறதுக்கு ஆசைப்படுறோம். இருக்கிறத வச்சு நம்ம ஒழுங்கா வாழணும்னாலே வாழ்ந்தோம் அப்படின்னாலே கர்த்தர் நமக்கு தேவையான எல்லா காரியங்களையும் செய்வார். நம்மளை உயரத்துல வந்து கொண்டு போவார். செல்வப்பெருவன் செல்வப்பெருக்கினால் திருப்தி எழுவதில்லை. எல்லாமே எல்லாமே மறைஞ்சு போயிடும். இன்னைக்கு ஒருத்தவங்க ஒரு பெரிய நிலைமையில இருப்பாங்க. திடீர்னு கீழே விழுந்துருவாங்க. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. வாழ்ந்து கெட்டவங்களா இருப்பாங்க. நாம இப்ப நமக்கு அடிமட்டத்துல இருக்கோம். கர்த்தர் திடீர்னு நம்மளை வந்து உயர்த்தக்கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த நேரத்துல உயர்த்தும் போது நமக்கு நினைக்க வேண்டிய ஒரே முக்கியமான விஷயம், கர்த்தருக்கு முன்பாக எப்பவுமே நம்ம தாழ்ந்து இருக்கோம். ஏன்னா தாழ்ந்து இருக்கிறவங்களதான் வந்து பாத்தீங்கன்னா பிதாவானவர் உயர்த்தக்கூடியவரா இருக்கிறார். நான் வந்து பெரிய ஆள் ஆயிட்டேன், என்கிட்ட காசு இருக்கு, பணம் இருக்கு, செல்வம் இருக்கு, பேர் இருக்கு, புகழ் இருக்கு, என்னை தாண்டிதான் எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நாம மனசுக்குள்ளே நினைச்சாலும் சரி, வெளியே சொன்னாலும் சரி, கர்த்தர் நம்மளை அடுத்த செகண்ட் அடிமட்டத்துக்கு கொண்டு போக பண்ணிடுவார். அடுத்ததாக மார்க் 8:36. பேராசையானது வந்து பாத்தீங்கன்னா உறவுகளை சிதைக்குது, ஒரு மனுஷனுடைய இருதயத்தை சிதைக்கிற. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட வாசம் 6:9 அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த பேராசை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிச்சயமான ஒரு அழிவுக்கே வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போயிடுது. மார்க் 8:36. மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதற்கு லாபம் என்ன? பாருங்க, இது நம்ம வந்து அடிக்கடி யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தாலும் அவனுக்கு லாபம் என்ன? நம்ம என்ன உயர்வுக்கு போனாலும் நாம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனோம் அப்படின்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரு சில பேர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனாதான் நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அதாவது ஒருத்தவங்களை ஏமாத்தி தான் நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேற முடியும், ஒருத்தவங்களை கீழே தள்ளிதான் நாம நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேற முடியும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அந்த அவங்களுடைய வெற்றிகள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச காலம் தான் இருக்கும். ஆனா அவர்களுடைய தோல்விகள் வந்து பாத்தீங்கன்னா நிரந்தரமா இருக்கும். அதை நம்ம வந்து யோசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அதான் நிறைய நம்ம ரியல் டைம் ஒரு நாம இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்துல காசை இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்து அவன் சொல்றான் இவன் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டா பல விதமான அமௌண்ட் ரிட்டர்ன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே வந்து பணத்தாசையினால பேராசையினால நம்ம வந்து மத்தவங்களை நம்பி பணத்தை போடுவோம். நிறைய பேர் ஏமாந்து போயிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு நிறைய இடத்துல சீட்டு போட்டு மக்களை வந்து ஏமாத்தி அந்த அமௌண்ட்டை வந்து அபகரிக்கிறது, நிறைய விஷயங்கள். அவங்க எல்லாம் வந்து எப்படி தந்திரமா நம்மள மாதிரியான ஆளுங்களை பிடிக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு தேவைகள் இருக்கு, கடன்கள் இருக்கு. அந்த கடனை நாம வந்து போக்கி எப்படியாச்சும் வாழ்க்கையில முன்னேறி அந்த நிறைய விஷயங்களை ஜெயிக்கணும், நிறைய காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை தான் அவங்க வந்து ஒரு ஒரு தூண்டிலா வந்து மாத்திடுறாங்க. ஒரு மீன் பிடிக்கிறதுக்கு தூண்டில் எப்படி முக்கியமோ, அதுல இருக்கிற அந்த இறை எப்படி முக்கியமோ, அதேதான் வந்து நம்ம மாதிரியான மக்களை வந்து ஈஸியா அவங்க கவுத்து போடுறதுக்கு இப்படிப்பட்ட ஒரு பொய்யான ஒரு விஷயத்த சொல்லி அவ்வளவு பணம் வரும், இவ்வளவு பணம் வரும்னு சொல்லிட்டு ஈஸியா வந்து ஒரு அவ்வளவு பணம் வரும், இவ்வளவு பணம் வரும்னு சொல்லிட்டு நம்ம என்கிட்ட காசு கொடுங்க அப்படின்ட்டு யார் யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க கிட்ட இருந்து தயவு செஞ்சு விலகி ஓடிடும். அந்த சைடு போகவே போகாதீங்க. நம்ம கிட்ட இருந்து அவன் காசு எதிர்பார்க்கறான்னா அவங்க இடத்துல பெருசா எதுவுமே கிடையாது. நமக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், தெரிஞ்ச விஷயத்தை தான் அவன் சொல்ல போறான். புதுசா வந்து எதுவுமே கிடையாது. தயவு செஞ்சு அப்படிப்பட்ட ஆளுங்களை இடத்துல நம்ம வந்து சேர வேண்டாம். எனக்கு இருக்கிறது போதும். நான் வந்து ரொம்ப பெரிய பணக்காரன் ஆகணும்ட்டு நான் வந்து எதிர்பார்க்கல. அன்னன்னைக்கு கர்த்தர் வந்து எனக்கு கொடுக்குற அந்த ஆசீர்வாதமே எனக்கு போதும். அது இப்பவும் சரி, எனக்கு பின்வரும் தேவனுடைய ராஜ்யத்துல அதுக்கு எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சொத்தை வச்சு இந்த சூதாடுவாங்க. நிறைய விஷயங்கள் சூதாடுறதுனா எதுக்கு? ஏதாச்சும் ஒரு விஷயத்துல வந்து நமக்கு பணம் சேர்ந்துராதா? நிறைய பேர் பொண்டாட்டியோட தாலியை வச்சு இந்த சூதாடுவாங்க. நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. இதனால வந்து எல்லா குடும்பம் தான் வந்து பாத்தீங்கன்னா கெட்டு போயிருச்சு. இன்னும் COVID-19 இது கொரோனா டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 140 நாள் தடையை போடும்போது
மத்தவங்களுக்கு எந்த ஒரு பொருளும் வைக்கக்கூடாது. ஒரு மாசத்துக்கு தேவையான எல்லா பொருளையும் நான் வாஷ் அவுட் பண்ணி நான் வீட்டுல வச்சு நானும் என் குடும்பமும் மாத்திரம் சாப்பிடுவேன். ஏதாச்சும் ஒரு ஆஹ் ஆஹ் இயற்கை சீர்பாடு ஏதாச்சும் வந்துச்சுன்னா கூட அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் போய் சேர்த்து வச்சுப்பாங்க. அதுக்கு முன்னாடி நாள் வந்து பாத்தீங்கன்னா கடை இருக்காது, அதுக்கு அடுத்த நாள் கடை இருக்காது அப்படின்னு சொல்லும்போது முன்னாடி நாளே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணிட்டு போயிடுவாங்க. மத்தவங்களுக்குலாம் வைக்கக்கூடாது. எனக்கெல்லாம் இதெல்லாம் யோசிக்கும் போது என்னடா இது மனுஷங்க இப்படி கூட இருக்காங்களா, மத்தவங்களுக்கு கூட வைக்காம தான் மட்டும் போதும் அப்படின்ட்டு நினைச்சேன். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேராசையில தான் வந்து வளரும். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசியல்வாதிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற அந்த நிதி உதவியை வந்து பாத்தீங்கன்னா தான் நிறைய வச்சுக்கிட்டு மீது போனதை தன்னுடைய தொண்டர்கள் கொடுத்துட்டு அதன் பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் சாதாரணமான மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க. இது எல்லாமே கர்த்தர் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறார். கண்டிப்பா ஒரு காலகட்டத்துல இப்படிப்பட்ட ஒரு பேரரசை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா கர்த்தர் வந்து பதிலளிக்கக்கூடியவரா இருப்பார். நாம நினைக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயங்கள் அப்படிப்பட்ட பேராசை பிடித்தவர்களா நாம வந்து இருக்கக்கூடாது. நாம எப்பவுமே மத்தவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாம வந்து உதவி செய்யணும், கொடுத்து உதவணும். அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையில தான் நம்ம வந்து எப்பவுமே வளர வேண்டியது அவசியமாக இருக்கு. பிலிப்பியர் 4:11-12 கூட வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து என்ன சொல்றாரு பாருங்க. பிலிப்பியர் 4:11-12. என் குறைச்சலின் நிமித்தம் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூர்ணப்படையவும், பரிபூர்ணமடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். பாருங்க, நம்ம எல்லா சூழ்நிலையும் நாம வந்து ஆஹ் ஆஹ் சந்தோஷமா இருக்கணும், திருப்தியா இருக்கணும். கர்த்தர் எனக்கு கொடுத்தார், இன்னைக்கு வந்து இவ்வளவுதான் கொடுத்திருக்கிறார், அதை வச்சு நான் வந்து சந்தோஷப்பட்டுப்பேன், எனக்கு போதும். ஆனா யாரு எனக்கு அதிகமா வேணும் அதிகமா வேணும்ட்டு நினைக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா ஏமாத்து போவாங்க. நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன், நம்மளுடைய எதிர்பார்ப்பை நமக்கு வந்து போதும் அப்படின்ட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா கர்த்தர் இன்னும் நமக்கு தேவைக்கு தாண்டி நமக்கு அதிகமா செய்யக்கூடியவரா இருப்பார். அதை நாம வந்து நல்லா யோசிக்கணும். பிதாவே நீர் எனக்கு கொடுத்த இந்த விஷயத்திற்காக நன்றி. இங்கிலீஷ்ல கிராட்டிடியூட் சொல்லுவாங்க. எல்லா விஷயத்துக்கும் நாம வந்து கர்த்தரை நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கும்போது கர்த்தர் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தேவையான எல்லா காரியத்தையும் செய்யக்கூடியவரா இருப்பார், ஆசீர்வதிக்கக்கூடியவரா இருப்பார். நீ பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் நினைச்சிருந்தா அவருக்கு எவ்வளவோ திறமைகள் இருக்கு. அந்த திறமை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக குப்பையும் தூசுமாக என்கிற தன்னுடைய ஜீவன ஊழியத்திற்காக வந்து செலவிடுகிறார். எல்லா சூழ்நிலையும் அவர் வந்து மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்ட நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையில அப்படிதான் இருக்கணும். அப்போஸ்தலர் நடபடிகள் 20:35. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை அப்போஸ்தலர் நடபடிகள் 20:35. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகி இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலையும் உங்களுக்கு காண்பித்தேன் என்று. பாருங்க, நம்ம வாங்குறதை காட்டிலும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாங்குறத நிறுத்திடும். நம்ம வாங்கவே மாட்டோம். ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய தேவைகள் எல்லாமே சந்திக்கப்படும். எப்போ அப்படின்னா நாம எப்போ மத்தவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அதான் சொல்றாரு, வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம். நம்ம ஒரு விஷயம் சொன்னேன், இந்த மாதிரி ஏழை விதவை தன்னுடைய ஜீவியத்துக்கு இருந்த அந்த 2 காசு கூட போட்டாங்க அப்படின்னு. அவங்க கொடுத்தாங்க. கர்த்தர் அவங்களுக்கு சும்மா விட்டுருப்பாரா? கண்டிப்பா மாட்டார். அவங்களுக்கு அடுத்த அடுத்த வேலைக்கு மாத்திரம் இல்லாம அவங்க ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாமே கர்த்தர் அந்த ஏழை விதவைய போஷிச்சு இருப்பார். எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம்? அதுதான் விசுவாசம். அடுத்த வேலைக்கு நம்ம கிட்ட காசு இல்லைனாலும் கூட, பணம் இல்லைனாலும் கூட, கர்த்தர் என் கூட இருக்கும்போது எனக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது அப்படிங்கறத நம்ம விசுவாசிச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தேவையான எல்லா காரியங்களும் கர்த்தர் செய்யக்கூடியவரா இருப்பார். நீங்க அதான் சொல்றாங்க, பலவீனரை தாங்கும் வாங்குகிறதை பார்க்கும் நம்ம கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சங்கீதம் 24:1 பூமியும் அதில் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. இங்க யாருக்குமே எதுவுமே நமக்கு சொந்தமே கிடையாது. எந்த ஒரு பொருளும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உரிமை இல்லை. அப்ப யாருடையது எல்லாமே? பூமியும் அதில் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும்
எந்த ஒரு மனுஷனும் வந்து எனக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொந்தம் கொண்டாட முடியாது. இது என்னுடையது, இது என்னுடைய வாட்டர் பாட்டில், நான் உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன். இது என்னுடைய சாப்பாடு, நான் உங்களுக்கு பங்கிட மாட்டேன். இது என்னுடைய விஷயம், நான் உங்களுக்கு வந்து பங்கிட மாட்டேன். அப்படி இருக்கக்கூடாது. சிறு வயது முதல் கொண்டு நம்ம எல்லாருக்குமே ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஆனா பெரியவங்களாகும் போது மட்டும் ஏன் அது ஷேர் பண்றதுக்கு நமக்கு மனசு வர மாட்டேங்குது? ஏன் அப்படின்னா எதுவுமே நமக்கு சொந்தமானது கிடையாது. இந்த சங்கீதம் 21ஆம் அதிகாரம் வசனம் 1 சொன்ன மாதிரி, இது என்னுடைய வீடு, நான் சம்பாதிச்சேன், நான் கஷ்டப்பட்டு உழைச்சு கட்டுனேன். நல்லா யோசிக்கோங்க. கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கம் இல்லைன்னா நம்ம வீடு கட்ட முடியுமா? நல்ல ஒரு வேலைக்கு போக முடியுமா? காசு பணம் சம்பாதிக்க முடியுமா? இது எல்லாமே அவருடைய கிருபை தான். நாம நினைக்கலாம், நான் கஷ்டப்பட்டேன், படிச்சேன், வாழ்க்கையில முன்னேறினேன், நான் ஜெயிச்சேன். அப்படி கிடையவே கிடையாது. கர்த்தருடைய இரக்கம் இல்லைன்னா, அவருடைய கிருபை இல்லைன்னா, அவர் நம்மளை ஆசீர்வதிக்கலைன்னா நம்ம ஒண்ணுமே கிடையாது, நிர்மூலமாயிருப்போம். இங்க பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அப்புறம் எதுக்கு நான் போயிட்டு மத்த மத்த விஷயத்துல நான் போய் பேராசைப்படணும்? கர்த்தர் கொடுக்கிறார். யோபு சொல்றார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மத்திய 6ஆம் அதிகாரம் வசனம் 33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இது வந்து ஒரு அற்புதமான வசனம், மனப்பாடமான ஒரு வசனம். எல்லா விஷயத்திலும் எல்லா நேரத்திலும் நமக்கு பொருந்தக்கூடிய ஒரு வசனமா இருக்கு. அப்ப நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம நம்மளுடைய இருதயத்தை வந்து யோசிச்சு பார்க்கணும். நான் வந்து என்னுடைய எண்ணங்களை நான் எதனால நிரப்புறேன்? நான் வந்து கர்த்தருடைய வார்த்தையினால நிரப்புறேனா, இல்லைன்னா உலகத்துல இருக்கிற அந்த பொருளை அனுபவிக்கணும், அடையணும் அப்படின்னு என்னுடைய இருதயத்துல நான் வந்து சிந்திச்சு கொண்டு இருக்கிறேனாங்கிறத நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். அப்படி ஒரு சிந்தனை இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு எடுத்து போட்டு கர்த்தருடைய வார்த்தையை நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தர் எனக்கு கொடுத்தார். இந்த இன்னைக்கு நான் எதிர்பார்த்தது எனக்கு கிடைக்கல. இருந்தாலும் கர்த்தர் எனக்கு இன்னைக்கு தேவையான ஆகாரத்தையும் எல்லா விஷயத்தையும் கொடுத்தாரு. அது கர்த்தருக்காக நான் வந்து நன்றி ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்தணும். அது மாத்திரம் இல்லாம நம்ம மத்தவங்களுக்கு உதவி செஞ்சு பாருங்க. மத்தவங்களை ஆசீர்வதிங்க. செபத்தில் எப்பவுமே இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில தொடர்ந்து பண்ணிட்டே வரணும். கொஞ்சமா இருக்கிறத வச்சு நம்ம வந்து வாழ்க்கைய நடக்க பழகிக்கணும். ஏன்னா இங்க இருந்து நம்ம எதையுமே கொண்டு போக முடியாது, கொண்டு போகவும் மாட்டோம். நாம என்னதான் காசு பணம் சம்பாதிச்சாலும், பேர் புகழ் சம்பாதிச்சாலும் எதுவுமே வராது. நமக்கு ஒட்டு துணி இல்லாம தான் அனுப்ப போறாங்க. அதான் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 6-7. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 6-7. போதும் என்கிற மனதனுடைய கூடிய தேவ பக்தியின் மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். காசு காசு காசு, பேரு புகழ் எல்லாமே ஒண்ணுமே நம்ம கூடவே வராது. எல்லாம் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் தான். நிறைய பேர் நினைப்பாங்க, எனக்கு அது போதும் பிரதர், இந்த பூமியில நான் நல்லா நல்லா வாழ்ந்தா போதும், எனக்கு அதுவும் நான் எல்லாரும் மெச்சிக்கிற மாதிரி வாழ்ந்தா போதும், எனக்கு பேரு புகழ் இருந்தா போதும், காசு பணம் இருந்தா போதும், இந்த பூமியில வாழ்ற வரைக்கும். இதான் யாரு சொல்லுவாங்கன்னா, அவிசுவாசிகள், இயேசு கிறிஸ்துவை கொள்ளாதவர்கள், புறஜாதியினர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை பேசுவாங்க. ஆனா நமக்கு நல்லா தெரியும், இந்த பூமியில நம்ம வாழ போறதுக்கு கொஞ்ச காலம் தான். நிச்சயமான ஒரு ராஜ்யம் வர இருக்கு, தேவனுடைய ராஜ்யம். அது அந்த ராஜ்யத்துல நாம போய் சேரணும். அதுதான் நம்மளுடைய குறிக்கோள். இந்த பூமியில யார் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போட்டோம், ஒரு பெரிய ஒரு மல்டி பில்லியனராகவே வாழ்ந்து போட்டோம், எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. ஏன்னா நாம இருக்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிச்சயமான ஒரு உலகத்துல பிரியமான புதிய பூமி படைக்க இருக்கிற பிதாவாகிய தேவன், அதுல நாம இருக்க போறோம். இங்க இருக்கிற எல்லாருமே எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம் சொல்லி யோசிச்சு பாருங்க. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. நிர்வாணியா தாயின் வயிற்றுல இருந்து வந்தோம். நிர்வாணியா இடத்திற்கு நாம வந்து திரும்பும். இதுல இருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதில்லை என்பது மட்டும் நிச்சயம். நிச்சயம் என்ன? இதுதான் சத்தியம், இதுதான் ஃபேக்ட். நம்ம வந்து நம்ம ரியல் லைஃப்ல நம்ம நிறைய பேரை இவ்வளோ எவ்வளோ அவங்க வாழ்நாள் தீர வரைக்கும் உழைச்சு சம்பாதிச்சு அவங்க வந்து ஓட தேங்கிட்டுதான். அதை அவங்களால அனுபவிக்க முடியாது. கடைசியில அவங்க எடுத்துக்கொண்டு அவங்க மரணிக்கும் போது அவங்க எடுத்துக்கொண்டு போக முடியாது. நம்ம எப்பவுமே எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம வந்து ரொம்ப பேராசைப்பட வேணாம்.
நம்ம ஆசைப்படலாம். ஆனா ரொம்ப பேராசைப்படுறது ரொம்ப எனக்கு இன்னும் அதிகமா வேணும் வேணும்னு சொல்றாங்க. அதுதான் பேராசை. சோ எப்பவுமே நம்ம எதுக்குமே நம்ம பேராசை படாமல் இருப்பது நல்லது. பொறுமையை கேட்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.